அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க பெருமக்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அற்புதமான இந்த வாழ்வியலை நமக்கு கொடுத்திருப்பது மறுமை என்ற ஒரு நீண்ட பயணத்திற்காக வேண்டி, ஒரு நீண்ட மகிழ்விற்காக வேண்டி இந்த உலகத்தை கொடுத்திருக்கிறார் என்பதாக குர்ஆன் வாயிலாகவும் நபியினுடைய வார்த்தையின் மூலமாகவும் நமக்கு நினைவுபடுத்துகிறார். அதனால்தான் பல்வேறு இடங்களில் இந்த உலகத்தை ஒப்பிட்டு சொல்லுகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உங்களில் ஒருவர் தம்முடைய ஆட்காட்டி விரலை கடலில் நுழைத்து வெளியிலே எடுத்து அந்த விரல் நுனியில் எந்த அளவிற்கு தண்ணீர் இருக்குமோ அந்த அளவிற்குத்தான் மறுமையை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தினுடைய மதிப்பு என்பதாக சொன்னார்கள். ஆக நம்முடைய ஒட்டுமொத்த முயற்சியும் மறுமைக்காக வேண்டி இருக்க வேண்டும் என்பதனை இந்த ஹதீஸின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி கூறுகின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜின்களையும் மனிதர்களையும் தன்னை வணங்குவதற்காக வேண்டி தவிர வேறு எதற்காக வேணும் நாம் படைக்கவில்லை என்பதாக சொல்லுகிறான். அந்த வணக்க வழிபாடு என்பது, அந்த வணக்க வழிபாட்டினுடைய உண்மையான வாழ்க்கை மௌத்திற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கை தான். ஆக அந்த மௌத்திற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கைக்காக வேண்டி ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு வினாடியும் நாம் இந்த உலகத்திலே வீணடிக்காமல் நாம் நன்மையை சம்பாதிக்க வேண்டும், நல்லறங்களை செய்திடல் வேண்டும் என்பதனை மேற்சொன்ன ஹதீஸும் குர்ஆனுடைய வசனமும் நான் நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆகையினாலே ஒரு விரலின் அளவிற்கு தண்ணீருக்கு கூட ஒப்பாகாத இந்த உலகத்தில் நாம் நேரத்தை வீணடிப்பதை விட மறுமை நாளுக்காக வேண்டி நாம் நம்மை தயார் செய்து கொள்வோமாக. வல்ல ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.